அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் இசை பற்றிய ஷேக் அல் கர்லாவி அவர்களுடைய புத்தகத்தை நாங்கள் தொடர்ந்து கற்று வருகின்றோம். அந்த வகையிலே இசை ஹராம் என கூறுபவர்கள் முன்வைக்கும் ஆதாரங்கள், குறிப்பாக அல் குர்ஆனிலிருந்து அவர்கள் முன்வைக்கின்ற ஆதாரங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். சென்ற அமர்விலே சூரத்துல் லுக்மானிலே அவர்கள் கூறுகின்ற சூரத்துல் லுக்மானில் 6வது வசனம் பற்றி அவர்கள் கூறுகின்ற அந்த கருத்தை தான் நாங்கள் பார்த்தோம். இந்த வகுப்பிலே இசை ஹராம் என கூறுபவர்கள் அல் குர்ஆனிலிருந்து கூறுகின்ற இன்னும் 2 ஆதாரங்களை நாங்கள் மிக சுருக்கமாக பார்க்கலாம் என்று இருக்கின்றோம். சூரா அல் கசஸ் 55வது வசனம், வஇதா சமிஉல் லஹ்வ அஅரது அன்ஹு. நல்ல முஃமின்களை பற்றி பேசுகின்ற போது அவர்கள் வஇதா சமிஉ அல் லஹ்வ, வீணான விடயங்களை செவிமடுத்தால் அவர்கள் அதனை புறக்கணிப்பார்கள் என்று அந்த வசனம் கூறுகின்றது. இந்த வசனத்துடைய அந்த தொடர்ந்து வருகின்ற வசனத்தை பார்க்கின்ற போது, அல்லது அந்த வசனத்தோடு சேர்ந்து வருகின்ற பகுதியை பார்க்கின்ற போது, இது இசையை குறிப்பதல்ல, மாற்றமாக முஸ்லீம் அல்லாதவர்கள் இருசாராருக்கும் இடையிலான அந்த முரண்பாட்டின் போது, கருத்து முரண்பாட்டின் போது முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்கள் மீது வீணான பழியை சுமத்துவதையும் பொய்யான வாதங்களை முன்வைப்பதையும் தான் அது குறிக்கின்றது. உதாரணமாக பாருங்கள், இதா சமிஉ அல் லஹ்வ அஅரது அன்ஹு. அவர்கள் வீணானதை செவிமடுத்தால் அவர்கள் அதனை புறக்கணிக்கிறார்கள். வகாலு, கூறுகின்றார்கள், லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும், எங்களுக்கு எங்களுடைய செயல்கள், உங்களுக்கு உங்களுடைய செயல்கள். சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். லா நபுத்தகில் ஜாஹிலி, நாங்கள் அறியாதவர்களை, நாங்கள் அறிவீனத்தில் இருப்பவர்களை நாங்கள் விரும்புவதில்லை என்றவர்கள் கூறி, அந்த தேவையற்ற விவாதங்களில், தேவையற்ற வாக்குவாதங்களில், வீணான பேச்சுக்களில் ஈடுபடுவதை விட்டும் அவர்கள் தவிர்ந்து செல்வதை நாங்கள் இங்கே பார்க்கலாம். இசை ஹராம் என கூறுபவர்கள் இந்த வசனத்தை லஹு என்ற சொல், வீணான பேச்சு என்பது, அதற்கு உள்ளால் இசையும் அடங்கும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதனை நாங்கள் அந்த பயனற்ற பேச்சு அல்லது வீணான பேச்சு என்பது இங்கு இசையை நேரடியாக குறிக்கவில்லை. மாற்றமாக நாங்கள் சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள், நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இடையிலான அந்த வாக்குவாதங்கள் என்ற அந்த பகுதியை ஒரு ஓரமாக வைத்து அந்த கருத்தை தான் இந்த வசனம் குறிக்கின்றது. அப்படி அல்லாமல் நாங்கள் அந்த லகு என்ற சொல்லை பார்த்தால் நாங்கள் சாதாரணமாக பேசிக்கொள்ளக்கூடிய விடயங்கள். இந்த விடயத்தை நாங்கள் ஹராம் என்று குறிப்பிட முடியாது என்று ஷேக் அல் கர்லாவி அவர்கள் வாதாடுவார்கள். 2 கட்டங்களை தவிர. ஒன்று, ஒரு வாஜிபான ஒரு வணக்கத்தை அல்லது ஒரு செயலுக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விடயம் தடையாக அமையுமாக இருந்தால் அதனை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, நாங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகைக்கு செல்வதற்கு நாங்கள் கதைத்து கொண்டிருப்பது தடையாக அமையும், நாங்கள் கதைத்து கொண்டிருப்பது பள்ளிக்கு செல்வதற்கு தடையாக அமையுமாக இருந்தால் கதைத்து கொண்டிருப்பது இங்கே தடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும். அது அல்லாமல் இன்னொரு காரணம் இருக்கின்றது. நாங்கள் இன்னொரு மனிதனுடைய ஹக்கில், உரிமையில் நாங்கள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருந்தால், நாங்கள் கதைத்து கொண்டிருப்பது இன்னொரு மனிதனை பற்றி புறம் பேசுவதாக இருந்தால், அல்லது பொய்யாக அவன் மீது ஒரு இட்டுக்கட்டலை பற்றி நாங்கள் உரையாடி கொண்டிருந்தால் அதுவும் இங்கே பாவமான செயலாக இருக்கும். அது அல்லாமல் நாங்கள் சாதாரணமாக சில விடயங்களை கதைத்து கொண்டிருப்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட விடயம் அல்ல. மாற்றமாக ஒரு ஃபர்லான விடயம், வாஜிபான விடயத்துக்கு தடையாக அமையுமாக இருந்தால், அல்லது இன்னொரு மனிதனுடைய உரிமையை பறிக்கக்கூடிய விடயமாக அந்த பேச்சு அமையுமாக இருந்தால் அது தடுக்கப்பட வேண்டிய விடயம். அந்த தடுக்கப்பட வேண்டிய லஹு என்பதைத்தான் இங்கே ஷேக் அல் கர்லாவி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஷேக் அல் கர்லாவி அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் இமாம் இப்னு ஹஸ்ம் அவருடைய ஒரு கோட்டேஷனை கொண்டு வருகின்றார்கள். இமாம் இப்னு ஹஸ்ம் அவர்கள் குறிப்பிடுவார்கள், இசையை செவிமடுத்து ஒருவர் இசையை செவிமடிக்கின்றார், அதனை அல்லாஹுக்கு மாறு செய்வதற்காக பயன்படுத்துபவராக இருந்தால் அவர் பாவி ஆவார், அவர் ஃபாசிக்காக மாறுவார். இன்னொருவர் இசையை செவிமடுத்து, அதாவது இங்கு இசை என்பது இஸ்லாத்தினுடைய அந்த வரையறைக்கு உட்பட்ட இசை, மோசமான அர்த்தம் கொள்ளாத இசை, அதே போன்று ஷிர்கான வசனங்களை உள்ளடக்காத இசை, நல்ல அர்த்தங்களை கொண்ட இசை, இதனை செவிமடுத்து அவர் தனது உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்தி, உள்ளத்துக்கு ராகத்தை கொடுத்து, அதன் மூலம்
அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கான பலத்தை உற்சாகத்தை பெற்றுக்கொள்பவராயின் அவர் கட்டுப்பட்டு நடப்பவராவார். முத்தியா முஹ்சின் என்று கூறுவார். அதாவது நாங்கள் வணக்கத்திலே ஈடுபடுகின்ற போது ஒரு வகையான எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தர்வீஹ், அதனை உற்சாகப்படுத்துவதற்காக சில போது ஏதாவது ஒரு பராக்கான சின்ன ஒரு விடயத்தை ஈடுபட்டுவிட்டு மீண்டும் நாங்கள் அந்த வணக்கத்திற்கு வருகின்ற போது நாங்கள் உற்சாகத்தோடு வருகிறோம். ஒரு மாணவன் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கின்ற போது அவனை ரிஃப்ரெஷ் பண்ணி கொள்வதற்காக இன்னொரு ஏதோ ஒரு வகையான என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படும். ஏன்னா அது போன்ற விடயங்களில் அவன் ஈடுபடுவானாக இருந்தால் இமாம் இப்னு ஹஸம் அவர்கள் குறிப்பிடுவார்கள், அவன் முத்தியா முஹ்சின் என்று குறிப்பிடுவார்கள். கட்டுப்படுவதையோ மாறு செய்வதையோ ஒருவர் நியத்தாக கொள்ளாவிட்டால், இங்கே ஒரு நியத்தையும் கொள்ளாமல் அது அவர் சாதாரணமாக ஒரு இசையை கேட்பாராக இருந்தால் அது மன்னிக்கப்படக்கூடிய விடயமாகும். மாஃபூன் அது மன்னிக்கப்படக்கூடிய விடயமாகும். அது எது போன்றதென்றால், ஒரு மனிதர் சாதாரணமாக ஒரு பூங்கா ஒன்றில் உலாவி விட்டு வருவதை போல். ஒரு மனிதன் ஒரு பூங்காவுக்குள், ஒரு கார்டனுக்குள் நுழைகின்றான். அந்த கார்டனுக்குள் நுழைந்து அதன் ஊடாக அவன் ஒரு பாவ செயலை நாடுவானாக இருந்தால் அங்கே உள்ளே செல்வதும் பாவமாக மாறுகின்றது. மாற்றமாக அந்த கார்டனுக்குள் நுழைகின்றான், தன்னுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்திவிட்டு சாந்தப்படுத்திவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மீண்டும் வணக்கத்தில் ஈடுபட வேண்டும், நல்ல செயலில் ஈடுபட வேண்டும் என்று அவன் நாடினான் என்றால் அவன் அந்த பூங்காவுக்குள் கார்டனுக்குள் செல்வதும் கூட இபாதத்தாக மாறும். எந்த நியத்தும் இல்லாமல் சாதாரணமாக ஒருவன் உலாவி விட்டு வருவானாக இருந்தால் அவனுக்கு நன்மையோ தீமையோ இல்லை என்ற அந்த கருத்தைத்தான் இப்னு ஹஸம் அவர்கள் கூறுகிறார். இதே போன்றுதான் ஒரு இசையை கேட்பதும் அவருடைய அந்த நியத்தை பொறுத்து. அவர் நல்ல நோக்கத்திற்காக அதனை கேட்டால் அது நன்மையானதாக மாறும். அதனை மோசமானதொரு விடயத்துக்காக மோசமானதொரு நியத்தோடு அந்த இசையை கேட்டால் அது பாவமானதாக மாறும் என்று இமாம் இப்னு ஹஸம் அவர்கள் குறிப்பிடுவார். எனவே இங்கு சூரா அல் கஸஸிலே 55வது வசனம் சமிஉல் லஹ்வ என்பது வீணான பேச்சு என்பது, இந்த இசை நாங்கள் நல்ல நியத்தோடு கேட்டால் அது நன்மையானதாகவும், தீய எண்ணத்தோடு கேட்டால் மோசமான எண்ணத்தோடு கேட்டால் நாங்கள் அது பாவமானதாகவும் மாறும் என்ற கருத்தை ஷேக் அல் கர்லாவி அவர்கள் இங்கே கூறுவார்கள். இசை ஹராம் என கூறுபவர்கள் இன்னொரு வசனத்தை ஆதாரம் காட்டுகிறார்கள். சூரத்துல் ஃபுர்கானிலே வரக்கூடிய 72வது வசனம் வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர் வ இதா மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமன். லா யஷ்ஹதூன ஸூர், இங்கு ஸூர் என்பதற்கு அவர்கள் இசை என்று கூறுவார்கள். அதாவது அந்த லா யஷ்ஹதூன ஸூர் என்ற அந்த வசனத்தை விளங்கப்படுத்துகின்ற போது தஃப்சீர் ஆசிரியர்களுக்கு மத்தியில் வித்தியாசமான நிலைப்பாடுகள், வித்தியாசமான கருத்துக்கள், இன்டர்பிரிட்டேஷன்கள் இருக்கின்றன. சிலர் கூறுவார்கள் வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர் என்பதற்கு இசை நடைபெறும் இடங்களுக்கு சமூகம் அளிக்காதவர்கள் என்று கூறுவார்கள். இன்னும் சிலர் இமாம் கதாதா போன்றவர்கள் லா யஷ்ஹதூன ஸூர் என்பதற்கு பொய் சாட்சியம் கூறாதவர்கள் என்று அவர் விளக்கம் கூறுவார். அதாவது ஷஹாதத்து ஸூர். இன்னும் சிலர் இறை நிராகரிப்பாளர்களது பண்டிகைகள், அவருடைய ஃபெஸ்டிவல்ஸ், ஜாஹிலிய மக்களுடைய வழிகேட்டு நிகழ்வுகள் போன்ற விடயங்களுக்கு அவர்கள் சமூகம் அளிக்க மாட்டார்கள். இது இன்னொரு கருத்து. எனவே இங்கு ஸூர் என்ற அந்த சொல்லை இசை என்று கூறுகிறார்கள், பொய் சாட்சியம் என்று கூறுகிறார்கள், இறை நிராகரிப்பாளர்களது வணக்க வழிபாடுகள் என்று 3 வகையான கருத்துக்களை தஃப்சீராசிரியர்கள் கொள்கிறார்கள். இதனால் இந்த கருத்தை நாங்கள் ஸூர் என்பதற்கு இசை என்று எடுத்துக்கொண்டால், அதாவது அந்த இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடியார்கள் இசை நடக்கின்ற இடத்திற்கு சமூகம் அளிக்க மாட்டார்கள், கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற கருத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட இது கட்டாயம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அர்த்தத்தில் நாங்கள் இந்த வசனத்தை எடுக்க முடியாது என்று ஷேக் அல் கர்லாவி அவர்கள் வாதாடுவார்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அதற்கு முன்னர் வருகின்ற வசனங்களில் அல்லாஹ்வுடைய அடியார்கள் பற்றி கூறுகின்ற போது தான் இதனையும் கூறி வருகின்றான். அல்லாஹ்வுடைய அடியார்கள் பற்றி கூறுகின்ற போது அல்லாஹு தஆலா இவ்வடி ஒரு வசனத்தை கூறினார், யபீத்தூன் லி ரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா. அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் தங்களுடைய ரப்பினுடைய திருப்தியை நாடி அல்ல ரப்புக்காக சுஜூத் செய்பவர்களாகவும் நின்று வணங்கியவர்களாகவும் இரவை கழிப்பார்கள் என்று கூறுகின்றார். எனவே நின்றவர்களாகவும் சுஜூத் செய்பவர்களாகவும் இரவை கழிப்பது ஒரு வாஜிபான செயல் அல்ல, ஃபர்லான செயல் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது கடமையானது. ஆனால் அதுக்கு அடுத்தவர்களுக்கு தஹஜ்ஜத் தொழுகையிலே நின்று வணங்குவது, சுஜூத்துகளில் நீண்ட நேரம் இருப்பது, இரவு நேரங்களில், இது அடுத்த முஸ்லீம்களுக்கு முஃமின்களுக்கு வாஜிபானது ஒரு செயல் அல்ல. மாற்றமாக அது
விரும்பத்தக்க, மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு செயல். ஏன்னா இங்கே கூறுகின்ற விடயங்கள் வாஜிப், கட்டாயம் செய்ய வேண்டும், கட்டாயம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தே அல்ல. மாற்றமாக விரும்பத்தக்கது என்பதுதான் இங்கே கூற வருகின்ற விடயம். எனவே லா யஷ்ஹதூன ஜூர் என்பது மிகவும் பிரபல்யமான கருத்து. பொய் சாட்சியம் கூறாமல் இருத்தல், ஏன்னா பொய்யான சாட்சியம் கூறக்கூடாது என்பதுதான். அதனை இசை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட நாங்கள் அதனை வாஜிபான கருத்தாக எடுக்க முடியாது என்று ஷேக் அல் கர்லாவி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பார்த்த இந்த 3 வசனங்கள், அல் குர்ஆன் இசையே ஹராம் என்று கூறுகின்றது என்று ஆதாரம் காட்டுபவர்கள், அல் குர்ஆனிலிருந்து ஆதாரம் காட்டுபவர்கள் கூறுகின்ற அந்த 3 வசனங்களும் நேரடியாக இசையை ஹராம் என்று, இசை என்ற அந்த சொல்லை பாவித்து ஹராம் என்று கூறவில்லை என்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே இன்னும் 2 வசனங்கள் இருக்கின்றன. அதனை நாங்கள் அடுத்த அமர்விலே இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அதற்கு பிறகு ஹதீஸ்கள் இருந்து அவர்கள் என்ன ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள், அதற்கு ஷேக் கர்லாவி அவர்கள் அதனை எவ்வாறு பார்க்கின்றார்கள் என்பதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கற்கலாம் என்று இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.